கோடை காலத்தில் பொதுமக்களால் பெருமளவில் வாங்கப்படும் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வின் மூலம் எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தர்பூசணியின் கொள்முதல் விலை வீழ்ச்சியை சந்தித்ததோடு வெளிமாநில ஏற்றுமதியும் பாதித்துள்ளது. ஆதலால் அரசு தர்பூசணி பயிரிட்டு பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென தர்பூசணி விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. கோடைகால விற்பனையை மையமாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தர்பூசணி பயிரிடல் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு மழையின்றி கடுமையான வெயில் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தர்பூசணி சாகுபடி இந்த ஆண்டு வெயிலை கடந்து நன்கு காப்பு கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வந்த நிலையில் கோடை வருவதற்கு முன்னரே வந்த கடுமையான வெயில் தாக்குதலால் கடந்த மாதம் தர்பூசணி அறுவடையை விவசாயிகள் முன்னரே தொடங்கினர். ஒரு ஏக்கருக்கு 60-70,000 செலவு பண்ணி இப்போ அந்த செலவு பண்ண காசு கூட வரலைங்க. எவ்வளோ செலவு பண்ணிக்க மொத்தமாக எத்தனை லட்ச ரூபா செலவு ஆகிருக்கு? ஒரு 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுங்க. ஆனால் இப்போ காய் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு தான் போயிருக்குது. பாதிக்கு பாதி தாங்க வந்திருக்குது. அதுவே எடுக்க வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறை வியாபாரிகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அறுவடை சூடுபிடித்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் உணவு பாதுகாப்புத்துறையினர் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்து ரசாயனம் கலந்துள்ளதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து தர்பூசணியை பயிரிட்ட விவசாயிகள் முதல் சில்லறை வியாபாரிகள் வரை விற்பனை பாதித்து பெரும் நெருக்கடியை சந்தித்தனர். தற்போது இதுகுறித்து தர்பூசணி வயல்களில் நேரடி கள ஆய்வு செய்தும் உணவு பாதுகாப்புத்துறையினர் சார்பில் தர்பூசணியை பொதுமக்கள் அச்சமின்றி உண்ணலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வழக்கமாக கோடையில் கிடைக்கும் லாபம் தற்போது பெரும் விலை வீழ்ச்சியை சந்தித்து நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் புலம்பி வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டம் எசனை அருகே ஈச்சங்காடு பகுதியில் 5 ஏக்கர் நிலத்தில் குத்தகைக்கு எடுத்து வெயில் காலம் என்பதால் தர்பூசணிக்கு மவுசு இருந்ததால் தர்பூசணியை பயிரிட்டிருந்தார் விவசாயி மாரிமுத்து. இவர் கடந்த ஆண்டு இதே பகுதியில் தர்பூசணி பயிரிட்டு தண்ணீரின்றி கடுமையான வெயில் தாக்குதலால் 6 லட்சம் வரை நஷ்டத்தை சந்தித்துள்ளார். தொடர்ந்து இந்த ஆண்டு மழை மற்றும் தண்ணீர் வரத்து காரணமாக நம்பிக்கையுடன் நாட்டு ரகமான விரிகாய் தர்பூசணியை பயிரிட்டுள்ளார். இதில் 3 லட்சங்களுக்கு மேல் செலவழித்துள்ள நிலையில் தற்போது எழுந்த உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு சர்ச்சையினால் தர்பூசணி ரூபாய் 3 முதல் 5க்கும் குறைவாகவே கேட்பதாகவும் தாங்கள் வழக்கமாக வெளிமாநிலங்களுக்கு அனுப்பும் ஏற்றுமதியும் குறைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். வேறு வழியின்றி நன்கு விளைந்துள்ள பழங்களை குறைந்த கொள்முதல் விலைக்கு வியாபாரிகளுக்கு நஷ்டத்திற்கு வழங்கி வருவதாக வேதனை தெரிவித்தார்.